ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு ஒரு வழியாக பல்லவனை கவுன்சிலர்கிட்ட பேசி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவனை எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. காயத்ரியோட நிலமையை பார்த்தோன்னே நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவங்க பேசி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல அட்வைஸ் பண்ணி உட்கார பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. பல்லவன் வீட்டுக்கு வந்தோடனே சேரன் கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. சேரன் இருந்துட்டு நீ கேட்குற முதலாம் என்ன ஏதுன்னு கூட கேட்காம பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தனே, எதனால் கொடுத்தேன்? தோ நான் மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பாண்டி மெக்கானிக் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், இதோ சோழன் இவன் டிரைவிங்கில் இருக்கான். சரி, நாங்கள் படுற கஷ்டம் மாதிரி நீ படக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன செலவானாலையும் பரவாயில்ல, உன்னோட படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எந்த கஷ்டத்தையும் உங்ககிட்ட காட்டிக்காமல் நாங்கள் உன்னை படிக்க வச்சா, ஆனால் நீ என்னடனா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீ ஆயிருக்கல்ல. நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பையன், உலகம் தெரியாத பையன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் யாருக்குமே இவ்வளோ கேவலமான யோசனை வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு தாண்டா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சும்மா பேசுகிறதுக்காக தானே போகணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாருமே புரிஞ்சுக்கிறதா இல்லை. பல்லவன் இருந்துட்டு நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஆனால் நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ மோசமாலாம் நான் நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக காயத்ரி முதல்ல உனக்கு எப்படா ஃப்ரெண்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு ஃப்ரெண்டு மாதிரியாடா அவள் நடந்துக்கிறா, பேச ஆரம்பித்தா அவ்வளோதான், அவளுக்கு தேவை லவ்வர். படிக்க அனுப்புனாங்களா இல்லை லவ் பண்ணுறதுக்காக பசங்களை பிடிக்க அனுப்புனாங்களான்னு தெரியல அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நடேசன் இருந்துட்டு இன்னொரு தடவை பேசின வாயை தைச்சி வச்சிருவேன் உன்னை, இவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, ஆனால் ஒரு பொண்ணு லாட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்க, என்னடா இவெல்லாம் ஒரு மனுஷனா, டேப் ரெக்கார்டில் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி தப்பு கணக்கு போடாத, அடிச்சுன்னா வச்சுக்கோங்க தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நடேசன் திட்டிகிட்டு போகிறாங்க அவருடைய பங்கு. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு இனிமேல் என் முகத்திலே முழிக்கவே முழிக்காத அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு பல்லவனை சமாதானம் பண்ண பார்க்குறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.